வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். இது பிகினர்ஸ்கார ஒரு ஷார்ட்ஸ் தான். ஸோ எப்பயுமே பிகினர்ஸ் ஒரு கை குழந்தைகள் மாதிரி, ஆவரேஜ் பெர்ஃபார்மரும் டாப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. பிகினர்ஸ் இப்போ தான் ஆரம்பித்து அடுத்தடுத்து என்னென்னு தெரியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக தான் இந்த முக்கியமாக கிராக் வித் ஜாக்கில் நான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவே போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்பப்போ. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இன்டெப்த்தாக பேசிக்ஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பேங்க் எக்ஸாம் கிராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு ஆர்கனைஸ்டாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 789 ருபீஸ்க்கு ஆஃபர் போட்டிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை டேரெக்டாக வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இன்டெப்த்தாக பேசிக்ஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்குறது. தினமும் எல்லா டாப்பிக்கையும் முடிஞ்ச வரை கை வைக்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், சிலாயிசம் ஒரு 5 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு 5 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள், அடுத்து இது இங்கிலீஷில் ஒரு பேராஜம்பிள் சால்வ் பண்ணுங்கள். இப்படி எல்லா டாப்பிக்லேயுமே ஒரு 5 கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயுமே நம்ம டெய்லியுமே கனெக்டாக இருக்க மாதிரியே இருக்கும். புரியுதா? ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணாதான் எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் அதை நம்ம சால்வ் பண்ண முடியுன்ற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். ஃபஸ்ட்டு ஸ்பீடு முக்கியம் இல்லை. ஒரு கொஸ்டினை நம்ம கொடுக்குறாங்கன்னா அதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயந்தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்பீட் ப்ராக்டிஸு, இந்த மார்க் டெஸ்ட் இதெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்ஸே இன்டெப்த்தாக முடிக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு டெய்லியுமே நம்ம பிடிஎஃப் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா டாபிக் வைஸ் கொஸ்டினுமே இருக்குது, எல்லா எக்ஸாம் வைஸ் கொஸ்டினுமே இருக்குது. சரிங்களா? நீங்கள் வேறு வெளியே தேடி போக அவசியமே இல்லை. சரிங்களா? உங்களால் அஃபோர்டு பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ராயல் பாஸில் உள்ள எல்லா பிடிஎஃப் கோர்ஸையும் எடுத்து பிடிஎஃப் ஃபைல் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். சார் என்னால் எதுவும் கோர்ஸ் அஃபோர்டு பண்ண முடியல, ஃப்ரீயாக எனக்கு மெட்டீரியல் எங்கே கிடைக்கும்னு சொல்லுங்கன்னா, எக்ஸாம் பண்டிட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் பாருங்கள். நம்ம கிராக் வித் ஜாக் வெப்சைட்லேயே ஃப்ரீ பிடிஎஃப் நிறையா இருக்குது பிகினர்ஸ்க்கானது. அந்த மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்லேயுமே பிகினர்ஸ்க்குன்னு ஒரு ஃப்ரீ பிடிஎஃப் வச்சுருப்பாங்க. நம்ம கிராக் வித் ஜாக் டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ பிடிஎஃப் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் உங்களுக்கு நாலேஜ் இன்னும் நிறையா வளரும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ அப்பப்போ நான் பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸு டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்னா தயவுசெய்து இந்த வீடியோ சும்மா தட்டி விட்டு போயிடாதீங்க. பிகினர்ஸ் அதில் ஏதாவது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களது விடைபெறுவது உங்கள் ஜாக்சன் 10-10.